திருக்குறள் 98. பெருமை. ஒருவனுக்கு பெருமை என்பது ஊக்கம் தரும். ஒருவனுக்கு இழிவு என்பது ஊக்கத்தை குறைப்பதாகும். எல்லா மக்களும் பிறப்பால் ஒரு தன்மையானவர்கள். ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாடுகளால் வேறுபடுகிறார்கள். மேல்நிலையில் இருந்தாலும் மேன்மை பண்பு இல்லாதவர் மேலானவர் அல்லர். கீழ்நிலையில் இருந்தாலும் இழிகுணம் இல்லாதவர் கீழ்மக்கள் அல்லர். கற்பை காத்து நடக்கும் கற்புடைய மகளிரைப் போல பெருமை பண்பை ஒருவன் காத்து நடக்க வேண்டும். பெருமை பண்பு உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறியில் செய்து முடிக்க வல்லவர் ஆவார். பெருமை பண்பு உடையவரை போற்றுவது உயர்ந்த நோக்கம். அவருடைய சிறப்பை உணராத சிறியோர் அவரை போற்றுவது இல்லை. கீழ்மக்களிடம் சிறப்பு நிலை ஏற்பட்டால் வரம்பு மீறிய செயலை செய்ய முற்படுவர். பெருமை பண்பு உடையவர்கள் எக்காலத்திலும் பணிந்து நடப்பார்கள். சிறுமை பண்பு உடையவர்கள் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வார்கள். பெருமை பண்பு உடையவர் செருக்கு இல்லாமல் வாழ்வர். சிறுமையோ செருக்கு மிகுந்து வாழ்வர். பெருமை பண்பு உடையவர் பிறருடைய சிறப்பை மட்டும் பேசுவார்கள். சிறுமை பண்பு உடையவர் பிறருடைய குற்றத்தை மட்டுமே பேசுவார்கள்.